ஏ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம செக்ரட்டரியேட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. இந்த ரிப்பப்ளிக் டேவை கொண்டாடுற விதமா இத்தனை வருஷமா நான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துக்கு இன்னைக்கு தான் நான் போறேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்பாவை கூட்டு போக சொன்னேன், எங்க அப்பா கூட்டு போகல. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு நினைச்சேன், பட் ஃப்ரெண்ட்ஸோடயும் போக முடியல. அட் லாஸ்ட் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் போறேன்னு இருக்கு. ஓகே, லெட்ஸ் சி, நம்ம அங்க போயிட்டு வீடியோ எடுப்போம். அண்ட் ஹாப்பி 76th ரிப்பப்ளிக் டே டு எவ்ரி ஒன். நம்ம எந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு போனாலும் ரோட் பிளாக்குன்ட்டாங்க. அங்க இருக்கிற அக்கா கிட்ட விசாரிச்சா ப்ரோக்ராம் பார்க்க இங்க ஸ்டாப் பண்ணிட்டு போலாங்களா? வேற எங்க, எந்த பக்கம் போனோம்? ப்ரோக்ராம் பார்க்க தானே. எதுவுமே பார்க்க முடியாது, பார்க்கலாம் எடுத்து போயிருவாங்க. இதெல்லாம் வந்து மிலிட்டரி ஏரியா, பண்ணவே கூடாது, ஸ்ட்ரெயிட்டா போயிருங்க. சரி, தென் நம்ம காந்தி ரோடு வழியா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த வழியா போகலான்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஆனால் பார்க் பண்ண இடம் இல்லை. எந்த பக்கம் பார்க் பண்ணணும்னு போலீஸ்காரங்களும் எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. சரி, பக்கத்தில் நம்மளுக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கே, அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வண்டி அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். இன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு எப்பயுமே இல்லாத அளவுக்கு காலையில் நடக்கலாம் செய்கிறோம். கஷ்டமாக தான் இருக்கு. ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம பிளான் பண்ணி தான் கிளம்புறோம். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம் நடக்குது. ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இந்த இடத்துல தான் வண்டியை பார்க் பண்ணோம், இந்த பக்கமாக தான் நடந்து போகணும்னு ஏதாச்சும் சொல்லணும். ஆனால் அது போலீஸ்காரங்களுக்கே தெரிய மாட்டேங்குது எந்த பக்கம் பிளாக் பண்ணியிருக்காங்க, எந்த பக்கம் போக விடுவாங்க அப்படின்னு. ஒரு ஆர்கனைஸ்டாகவே இல்லை சொல்ல போனால். சுத்த விட்றானுங்க, சுற்றி சுற்றி சூளப்பையாக்கு போகிற மாதிரி சுத்த விட்றானுங்க. அதோட மவுண்ட் ரோட்டில் தான் வண்டியை பார்க் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், போகிறதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறானா. அட்லாஸ்ட் கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ ஆனால் ரொம்ப தூரம் நடக்க விட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் டைமு அப்படி இப்படிதானே இருக்கோம், பார்த்துப்போம். ஆனால் உள்ளே அனுப்புறதுக்குள்ளே செக்கிங்லாம் பலமாக தான் இருக்குது. ஸோ உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா தான் ரேஞ்ச் ரோவரில் அப்படியே காரை பெரட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க தான். நெக்ஸ்ட்டு நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி ஆரவாரமாக கையெல்லாம் காட்டிக்கிட்டு ஒரே குஷியாக போயிட்டு இருந்தார் காரில். ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் நின்று நம்ம பார்த்துடலான்னு பார்த்தா எந்த இடமுமே ஃப்ரீயாக இல்லை, எல்லா இடமுமே ஆக்குப்பைடு. பீப்புள்ஸ் எல்லாம் காலங்காத்தாலே வந்து இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் ஹிந்திக்காரங்க தான் அதிகம். ஸோ பெரைடு ஸ்டார்ட் ஆகி நேவி, மெரைனு, ஏர்ஃபோர்ஸு, மிலிட்ரி எல்லாருமே வந்திருந்தாங்க. நிஜமாவே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக அவங்க நடந்து போகிறாங்க அப்படின்னு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு.
அட் லாஸ்ட் ப்ரோக்ராம் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. உட்கார இடம் இல்லை, ரொம்ப நின்றுக்கிட்டு தான் இருந்தோம். ஓகே, பட் இந்தி பீப்புள்ஸ் தாங்க ரொம்ப நிறைய இருக்காங்க. எங்க நம்ம ஆளுங்களே பார்க்க முடியல. ஒரு 100%ல ஒரு 20% தான் வந்து தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. அதர்வைஸ் ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க தான். பட் ஓகே, அவங்களாச்சும் ஆர்வம் எடுத்து பார்க்க வராங்களே. இதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.